ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள். உலகத்தில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பெஷலி எங்கள் அம்மாவுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிம்பிளான கிராஃப்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெயிண்ட் இல்லைன்னா நெயில் பாலிஷ். பெயிண்ட் இல்லாதனால நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். க்ளூ எந்த க்ளூ வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிஸ்ஸர். ஃபெதர் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் இருக்கிற கோழியோட இறகு எடுத்து கூட நீங்கள் வேணால் கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேஸ். இதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய ட்ரெஸ்ஸில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கலர் பேப்பர், அப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு ஒயிட் பேப்பர் ரெண்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதை பாதியாக மடிச்சுக்கோங்க. ஒயிட் பேப்பரையும் அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நம்ம வந்து சென்டரில் ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழைய ஷூலேஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஹார்ட் ஷேப் பண்ணி அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே ஃபுல்லாக க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரைஸை போட்டு ஒட்டிக்கலாம். 2-3 வாட்டி அப்ளை பண்ணுங்கள் க்ளூ. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு ரைஸ் போட்டு ஒட்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் க்ளூ போட்டு அது மேலே ரைஸ் போட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா திக்காக நிறைய ரைஸ் ஒட்டினா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் காஞ்சதும் நம்ம சைடுக்கெல்லாம் லேஸ் ஒட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற லேஸை வந்து 4 சைடும் ஒட்டிக்கோங்க. லேஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இல்லைன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட பழைய ஃப்ராக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட லேஸ் எல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஸ்கேர்ட்டில் கூட இருக்கும் சில டைம், அதை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வர எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபைனலாக பெயிண்ட் பண்ணலாம். என்கிட்ட பெயிண்ட் இல்லை இந்த டைமில், அதனால் நான் வந்து இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் அந்த ஃபெதரை வந்து ஒட்டிக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஒட்டிக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கோங்க. பழைய புக்ஸ்லேருந்து கூட பிக்சர்ஸ் ஒட்டிக்கலாம். எனக்கு அந்த டிசைனில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால திரும்பவும் அந்த ஷூ லேஸில் கட் பண்ணி ஹார்ட்டுக்கு பம்ப் மாதிரி வைக்கிறேன். இப்போ நல்லா இருக்குல்ல இது. அப்புறம் இப்போதைக்கு என்கிட்ட வேறு ஸ்டிக்கர்ஸ் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, அதை இதில் ஒட்டிக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ் எதுவும் இல்லைன்னா பழைய புக்ஸில் இருந்து பிக்சர்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது வெட்டி ஒட்டிக்கோங்க. அப்புறம் கடைசியாக உங்களுக்கு என்ன எழுத ஆசைப்படுறீங்களோ உங்கள் டீச்சருக்காக அதை எழுதிக்கோங்க. நான் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மட்டும்தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பீட்ஸ் வச்ச டிசைன் வந்து என்னோடய பொண்ணோட பழைய ட்ரெஸ்லேருந்து எடுத்தேன். நீங்கள் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைனா ஸ்கெட்ச் பென் எடுத்து சைடில் டிசைன் போட்டுக்கலாம், ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. See you, bye bye.